தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பின் காலை வணக்கங்கள். தேவரீருடைய ஆசீர்வாதம் உடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக. கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பார், எங்கள் தேவனை எங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தர் அருளும் செழிப்பு. யார் செழித்திருப்பார்கள்? செழிப்பான வாழ்வை நாம் அனைவருமே விரும்புகிறோம். வேதாகமத்திலே நிபந்தனையற்ற செழிப்புகளை, ஆசீர்வாதங்களை காண முடியாது. பிரியமானவனே, பிரியமானவளே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்க வேண்டுகிறேன். யார் செழித்திருப்பார்கள்? கர்த்தரை நம்புகிறவர்கள். நீதிமொழிகள் 28:25 சொல்லுகிறது, கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். கர்த்தருக்கு பயப்படுகிற மனிதன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தரை நம்புகிற அனைவரும் செழித்திருப்பார்கள். ஆதியாகமம் 22:5 ஆபிரகாமுடைய நம்பிக்கை, நாங்கள் கர்த்தரை தொழுது கொண்டு திரும்பி வருவோம், யெகோவா ஈரே எல்லாமே பார்த்துக் கொள்வேன். கர்த்தருக்குள் அருமையான தேவச்சனமே, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரையே தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். செழிப்பு என்றால் பல விதத்தில் இருக்கும். சரீர செழிப்பு, தலைமுதல் உள்ளங்கால் வரை உனக்கு ஒரு வியாதியும் இல்லை என்றால், நமக்கு ஒரு வியாதியும் இல்லை என்றால், அது அவ்வளோ பெரிய ஒரு செழிப்பு. ஹெல்த் இஸ் வெல்த். God cares about his people's health. கர்த்தர் நம்முடைய பிசிக்கல் ஹெல்த், மென்டல் ஹெல்த், எமோஷனல் ஹெல்த், ஸ்பிரிச்சுவல் ஹெல்த் எல்லாவற்றிலும் செழிப்பு ஆக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நிச்சயமாகவே முடிவு உண்டும், நம்பிக்கை வீண் போகாது. என் ஆத்மாவே தேவனை நோக்கி அமர்ந்தரு, நான் நம்புகிறது கர்த்தராலே வரும். இரண்டாவது, கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் செழித்திருப்பார்கள். சங்கீதம் 92:13 கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் என்றால் என்ன? வேதம் என்ன சொல்லுகிறது? நீங்களும் நானுமே அந்த ஆலயம் என்று சொல்லப்படுகிறது. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களே. நீங்களே அந்த ஆலயம் என்று சொல்லப்படுகிறது. 1 கொரிந்தியர் 3:17 அதனால் கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் என்றால் ஜெபிக்கிறவர்கள், துதிக்கிறவர்கள், சோஸ்திரம் செய்கிறவர்கள், உபவாசிக்கிறவர்கள் நிச்சயம் செழித்திருப்பார்கள். மூன்றாவது, நீதிமான்கள் செழித்திருப்பார்கள். சங்கீதம் 92:12 நீதிமான் பனையை போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல் வளருவான். யார் நீதிமான்? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்த கர்த்தர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் நீதிமான். இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் நீதிமான். இயேசு கிறிஸ்துவின் கிருபையினால் நீதிமான். ரோமர் 3:24 இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறீர்கள். நீதிமான் பனையை போல செழித்து, பனை மரத்துக்கு மட்டும் 366 பலன்கள் இருக்கிறது. நீதிமானை பைபிளில் அநேக காரியங்களுக்கு ஒப்பிட்டு பேசுகிறது. பனையை போல், லீபனோனில் உள்ள கேதுருவை போல், சிங்கத்தை போல். நீதிமான் சிங்கத்தை போல் தைரியமாக இருப்பான். நீதிமானுடைய சிரசின் மீது ஆசீர்வாதங்கள் தங்கும். நீதிமான் எத்தனை தரம் விழுந்தாலும் விழுந்திருப்பான். நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது. தன் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். கர்த்தர் உங்களை அபரிவிதமாக ஆசீர்வதிப்பார்.